பேசிட்டா பொறுப்பாளர், அதனால அவங்க நல்லது. இதோட அடிப்பம் இருந்தது. இந்த ஒரு மோட்டர் வணக்கம். ஏரல், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல். ஏரல் ஊர் ஒரு வளர்ச்சி பெற்ற நல்ல அருமையான ஊர். தாமிரபரணி அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டீங்க, கோயிலை மட்டும் சொல்லுங்க. இந்த ஊரில் கன்னி மூலையில் இந்த எசக்கியம்மன் கோயில் இருக்குது. விஸ்வகுலத்துக்கு பாத்தியப்பட்ட எசக்கியம்மன் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 120 வருட தொன்மை வாய்ந்தது. சுமார் 50 வரிதாறு போல் இருக்காங்க. இந்த கோயில் சிறப்பு என்னென்னா, இங்கே எசக்கியம்மன் கோயில், அதாவது வட்டார தெய்வங்களில் ஒன்று, இது கிராமிய தெய்வங்களில் ஒன்று. ஏர்லூரில் யார் இந்த இந்த மங்களகுறிச்சி ரோட்டில் மெயினான சாலையில் அமைய பெற்ற ஒரு அருமையான கோயில். இது நமது சமுதாயம் மட்டும் இல்லை, பிறர் சமுதாயமும் வந்து வழிபடுகின்ற ஒரு அருமையான ஸ்தலம். இந்த கோயில் உள்ளுக்கு ஔவையார் என்ற ஒரு பெண் தேவதையும் இருக்காங்க, ஒரு சாந்த ரூபமான தெய்வமும் இருக்காங்க. இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 120 வருஷத்தில் கொஞ்சமாக பரிணாமம் போச்சு. இப்போ டைல்ஸ் மருந்து அருமையாக போட்டிருக்காங்க. மேலே சீட்டு. சித்திரை 9 கும்பாபிஷேகம், சித்திரை மாதம் கும்பாபிஷேகம் நடக்கும். கொடை வந்து சித்திரை 24 கொடை, வருஷ கொடை. ஒவ்வொரு கடைசி வருஷம் சித்திரை மாதம் கடைசி செவ்வாயில் கொடை. இது சிறப்பான விஷயம். சில கோயிலெல்லாம் 3 வருஷம் நடத்துவாங்க. நகரம் சாலை அருமையாக அமைச்சு இந்த கோயிலில் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை கோயில் கொடை இதெல்லாம் நடக்கும். வருஷம் கோயில் கொடை தவறாமல் சிறப்பான இந்த கோயிலில் நல்ல சுவிட்சு பிரகாரம் ஒன்று அருமையாக அமைஞ்சிருக்கு. சீட்டு நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. இப்போ டைல்ஸ் இந்த வருஷம் புதுமையாக டைல்ஸும் போட்டிருக்காங்க. சர்ம கோயில். இவாள் பேர் மாரியப்பனாச்சாரி, இந்த கோயில் பொறுப்பாளர். கோயில் உருவாக்குறவங்க யாரு, அவங்களுடைய பேர் சொல்லுவாங்க. வந்து ரச்சிகன் ஆசாரி, காசி ஆசாரி, அரமுசாசாரி, அவங்க தாத்தா எல்லாரும் தான் மரம் எடுத்து போனாங்க. வந்த இடத்துல அச்சு முறிஞ்சு இந்த இடத்துல மாட்டு வண்டி சரிஞ்சிட்டு அவங்க வந்து கோடாங்கி வச்சு குறி சொல்லும்போது இந்த மாதிரி சாமி நிலையம் போட்டு கொடுங்கன்னு சொன்ன அடிப்படையில் உப்பந்தலை எசக்கியம்மனுக்கு நிலையம் போட்டு இந்த பெச்சிக்கனாசாரி, பரமசாசாரி, காசி ஆசாரி 3 பேரும் வழிபட்டு வந்திருக்காங்க. அவங்க வைக்கும்போது ஓட்டு சிலை வச்சு வழிபட்டு வந்தாங்க. தலைமுறை தாண்ட அந்த கோயில் ஒவ்வொரு பரிணாமம் சிறப்பாக. இப்போ 7 குளத்துல மண் எடுத்து கடுக்கா, பதினி, கருப்பட்டி எல்லாம் சேர்த்து, அதாவது அந்த காலத்து பழைய காலத்து வீரபாண்டிய கட்டபொம்மை அரண்மனை எப்படி கட்டாங்களோ அந்த அடிப்படையில் மண் சிலை செஞ்சு ஒரு 40-50 வருஷம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. மண் 7 குளத்து மண், கடுக்கா, 7 குளத்து மண், கடுக்காய், பதனி போன்ற பாரம்பரிய முறையில் சுண்ணாம்புகளை அரைச்சி செய்யப்பட்ட சிலை, மண் சிலை. பெரும்பாலும் இங்கே அது சிறப்பு தான் உண்மையிலே. பெரும்பாலும் தென் பகுதியில் எசக்கியம்மன் சிலை மண் சிலை தான். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாற்றம். எல்லா ஊர்லேயும் ஓட்டு சிலை தான் உண்டு. நாங்கள் மண் சிலை வச்சுருக்கோம். ஓட்டு சிலை கல் சிலை தான் வைப்பாங்க. மண் சிலை பெரும்பாலும் உறைஞ்சி வைக்க மாட்டாங்க, இல்லை சிமெண்ட்டில் செய்வாங்க. நாங்கள் வந்து சாமிக்கு மண் சிலை தான் பிடிச்சிருக்கு, உத்தரவு தந்துருக்கு. பாரம்பரிய அடுப்பில் உத்தரவு தரல, கல் சிலைக்கு உத்தரவு தரல, மண் சிலைக்கு தான் உத்தரவு தந்துருக்கு. சாமியோட விருப்பத்தின் பேரில் நாங்கள் அப்படி செய்யறோம். இதுவும் நல்லா ஆணைக்கு அதை ஆப்பாய்க்கு ஃபோட்டோ எடுக்கியா? வீடியோ அப்புறம் ஃபோட்டோ
இது இது கோயில் தலைவர். இது வந்து ஏரல் வடபத்திராளம்மன் கோயில். ஏரல் வட பத்திரகாளி அம்மன் கோயில் மேலத்தூரில் இருக்குது. ஏரலூர் முக்கியமான கோயில். எல்லாம் கவர் ஆமாம். இது வந்து விஸ்வகர்மா சன்னதி. இந்த கோயில் உருவாகி 1850, சுமார் 174 வருஷம் ஆகுது. ஊருக்கு வடமேற்கு இருக்குது. இதுக்கு முன்னுக்கு ஒரு வாய்க்கால் போகுது, அது பேர் வட கால்தான். இவ்வளோ பழமையான இந்த கோயிலில் விஸ்வகர்மா சிலை 2016 அது 2016 இந்த விஸ்வகர்மா சிலை பிரதிஷ்டிக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் வெட்டி பிரதிஷ்டிக்கப்பட்டது. இந்த விஸ்வகர்மா சிலையில் ஒரு சிறப்பு என்னென்னா, மதுரையில் வந்து விஸ்வகர்மா பக்தர்களும் ஒரு குழுவினர் வந்தாங்க. அவங்க சொன்ன தகவல் முறையான விஸ்வகர்மா சிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் முறையான விஸ்வகர்மா சிலை. எப்படி முறையான விஸ்வகர்மா சிலையாகும்? கையில் சுத்தியல், இடது கையில் தீச்சட்டி உமியோடு இருக்குது. அப்படிப்பட்ட அம்சத்தில் செய்யப்பட்ட சிலை. எங்களுடைய ஊர் தலைவர் நாராயணாசாரி அரசு ஊழியர். இப்பொழுது இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இருந்து முழுமையாக பணியாற்றுறாங்க. இந்த கோயில் வளர்ச்சிக்கும் ஊர் வளர்ச்சிக்கும் முழுமையாக பணியாற்றுறாங்க. நாராயணாசாரி தம்பி திறந்து ராஜா கோயில் நல்ல சிறப்பான பணியாளர். விழாக்காலங்களில் சிறப்பாக உழைக்கூடிய நபர் ராஜா. வெளியூரில் வேலை பார்த்தாலுமே விழாக்காலங்களில் தான் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஆள். நம்ம நல்ல சிறப்பான ஆள். இங்கே என்னென்ன விசேஷம் நடக்கும்? இங்கே வந்து கோயில் கொடை நடக்கும். இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வருஷாசை நடக்கும். அப்புறம் வந்துட்டு 10 நாள் நவராத்திரி நடக்கும். 31 நாள் மார்கழி மாதம் திருப்பதி எழுச்சி நடக்கும். கோயில் ஆடி மாதம் கோயில் கூட நடக்கும். விஸ்வகர்மா ஜெயந்திலாம் நடக்கும். விஸ்வகர்மா ஜெயந்திலாம் நடக்கும். மார்கழி மாதம் வந்து படக்கஞ்சி ஊற்றுறது நடக்கும். திருக்கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபம் தொக்கப்படம் நடக்கும். சரிங்களா? அது போக வந்து ஆவணி அழுத்தம் பண்ணுவோம். ஆவணி அழுத்தம் எல்லாரும் பொண்ணு போட்டு தம்பி ராஜா இந்த கோயில் சார்ந்த அந்த கலாச்சார வகை அந்த ஃபங்க்ஷனில் விறுவிறு சொன்னது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும். நான் இருக்கேன் கோயில் கட்டின பொண்ணுலேருந்து முடிச்சு வைக்கிறதுக்கு நான் நின்றுருக்கேன். எனக்கு என் கையில்லாம இருக்க முடியாது. இந்த தம்பி உள்ள கோயில் உள்ள 170 இந்த விஸ்வகர்மா சிலையில் மேலே மயன் படம் இருக்குது. கோயில் வந்து 170 வருஷம் இல்லை, அதுக்கு கூடிய கோயில் கட்டி அவங்க வீடியோ நடக்கல. மயன் சிலை இருக்கு. நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து சைவமும் வைணவம் இணைஞ்ச ஸ்தலம். ரொம்ப இருக்கு. 50 வருஷமாக இருக்காங்க. அரை நூற்றாண்டாக வேலை பார்க்காங்க. இந்த அரை நூற்றாண்டில் ஏகப்பட்ட ஆலயத்துக்கு எங்களுடைய கைவண்ணத்தை பயன்பட்டு. ஆமாம். நீங்கள் ஏகப்பட்ட கோயிலில் திருவாச்சி இருக்காருன்னா அத்தான் உட்காரம். ஏரில் இந்த மாதிரி 2 பற்ற தான் இருக்குது. அதில் அத்தான் முதன்மையான ஆள். அத்தான் பேர் தங்கையாச்சார். அவருடைய வார்ப்பு பற்றை தான் இது. இது வந்து கம்மாளர் தெரு. இந்த பக்கம் இது வடபத்திராமன் கோயில். சரி. இது உள்ளுக்கு கண்ணாக்குடி தெரு. இப்படி நம்ம சமுதாய பெயரில் தெருக்கள் அமைஞ்சது ஏரலூர். இது மட்டும் இல்லை, இன்னும் அதில் பவுண்டர் ஆசாம தெரு இருக்குது, மேலத்தெரு ஆசாம தெரு இருக்குது, கீழத்தெரு ஆசாம இருக்குது, மீன்கடை ஆசாம தெரு. இப்படி பல தெருக்கள் இருக்குது. இதில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் அண்ணாமலை கோயில். அதில் 5-6 வீடுகள் இருக்குது. அண்ணாமலை ஈஸ்வரர் காமௌண்ட். அது நம்ம சமுதாய கோயில் ஆகும். நம்ம நண்பர் பசுமை ஊராட்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு இவங்க தான் அண்ணாச்சி தான். அப்படிங்களா? மட்டும் பஸ் இல்லை, தொடர்ந்து தண்ணி ஊற்ற, இந்த மாதிரி வேலி போட, பாதுகாக்க, இந்த மாதிரி செயல்பாடுலாம் ஆர்வமாக இருக்குது. சரி சரி சரி, நல்ல விஷயம். உண்மையிலேயே அப்படியே அங்கே கவரேஜ் பண்ணுங்க. மத்தியில் ஏரில் முப்படாதன் கோயில் இருக்குது. முப்படாதன் கோயில் அதனுடைய கோயில் முன்னாடி நிற்கும்.
கோயிலுடைய செயலாளர் அவங்க இரட்டை முத்து ஆச்சாரி அவர்கள். இந்த கோயிலுடைய தொன்மை சுமார் 160 வருஷம். 170 வருஷங்களுக்கு மேலாக கோயிலை நம்மகிட்ட இருக்குது. சொல்லுங்கள், நீங்களே பேசுங்க. நம்ம செஞ்சு பேசுகிறோம். முப்படாதியம்மன் கோயில் மற்றும் இப்போ நிற்கிறது வந்து விநாயகர் சன்னதி முன்னால் நிற்கும். 5 தொழில்களும் சம்மந்தப்பட்ட இந்த கோயிலை சுற்றி 5 தொழில் இருக்கு. கோயில் வரைக்கும் 5 தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. இரும்பு, தச்சு, சிற்பி, விஸ்வகர்மா 5 தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த கோயில் சுற்றி அமைஞ்சே இருக்குது. இந்த பட்டறை 5 பட்டைகளும் சுற்றி இருக்குது. இது பெரிய சிறப்பு. இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளும் ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இப்போ சில ஆட்கள் மற்ற ஆட்கள் இருக்காங்க, நம்மளும் இருக்காங்க, நம்ம இடத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. மற்றபடி தொழில் ஒரு காலத்தில் வந்து பாத்திர தொழிலேருந்து ஏரங்களில் வந்து குடிகட்டி வாழ்ந்த காலம். அதாவது என்னென்ன இங்கேருந்து இலங்கை வரை பாத்திர தொழில்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து குடம் மனைகள்லாம் செய்து இலங்கைக்கெல்லாம் போகும். கடல் கடந்து வணிகம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே வந்து பாத்திரங்கள்லாம் தயார் பண்ணி கலைக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பாத்திர தொழிலாம் நடைமுறைஞ்சு போச்சு. அதே போல் தங்கத் தொழிலும் நடைமுறைஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இயந்திரமயமாக்கல் காரணமாக தொழிலெலாம் நடைமுறைஞ்சு போச்சு. இங்கே வந்து கோயில் உருவாக்குறது யாருங்க? என்ன காரணத்துக்காக கோயில் உருவாக்குறாங்க? இந்த கோயில் உருவாக்குறது நம்மளுக்கு முன்னாடி வேறு சமுதாயத்தை யாராவது இருக்கும். 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்மளர்கள் எடுத்துட்டாங்க. எல்லாமே திறந்து தான் திறந்து மற்ற கிடங்கள் எல்லாம் முப்படாதியம்மன் தான் மூலம். கோயில் கொடை எந்த மாதம் நடக்கும்? ஆடி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை கொடையெல்லாம் பதிவாக வருஷம் வருஷம் 10 நடக்கும். இது போக மார்கழி பூஜை நடக்கிறது. மார்கழி மாதம் திருப்பள்ளி இறைச்சி பூஜை நடக்கிறது. நவராத்திரி நடக்கும். மற்ற விசேஷ காலங்கள் எல்லா விசேஷங்களுமே வருஷத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் முழுக்க சிவராத்திரி கூட கொண்ட வருஷம் சிவராத்திரி எல்லா வருஷங்களிலுமே சிவராத்திரி, மார்கழி மாதம் திருவாதிரை, பிறகு கடன்பட்ட இந்த தனிப்பட்ட கோயிலுக்கும் திருவிழாக்கள். மார்கழி மாதம் படக்கஞ்சி வைக்கிறது சொல்லுவாங்க. அந்த படக்கஞ்சி வைக்கிறது. பிறகு கடந்த 10 வருஷமாக விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடக்குது. விஸ்வகர்மா ஜெயந்தி அதுவும் நடத்திட்டு இருக்கோம். இருக்குது. உள்ளுப்பு சிவருமா படம் உள்ளுப்பு கோயில் உள்ளுப்பு வச்சுக்குவோம். உருவ சிலை வழிபாடு இல்லாமல் ஒரு படமாக வச்சுக்குவோம். நல்ல நம்ம சமுதாயம் வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சு ஏரலூர் பஜார் பக்கத்திலே அமையப்பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். அது போக நம்ம சமுதாயம் வந்து கட்டுக்கோப்பான சமுதாயமாக வச்சுக்கோம். இங்கே வந்து அவர் அமைப்பாக அப்படி எல்லாரும் இருக்கும். நல்லா செயல்பட்டு வச்சுருக்கேன். வேலை செய்கிறீங்க, நான் தச்சு வேலை 5 தொழிலும் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இருக்காங்க. இந்த கோயில் எங்கே பார்த்துருக்கீங்க? இந்த கோயில் எங்கே பார்த்துருக்கீங்க? தலைவர்கள் இருக்கிற முப்படியால் அண்ணாச்சி செயலாளர் இருக்காங்க. செயலாளராக ஆமாம் நீண்ட காலமாக இருக்காங்க. மற்றும் கைங்கரியும் பண்ணுவாங்க. நான் கைங்கரியும் பண்ணுவேன். நான் யாரும் பேருவாடு சொல்லி கவுன்சிலராக வந்து அந்த சிறப்பு அண்ணாச்சிக்கு வந்து அவர் வந்து சமத்துவத்தை போதிக்கின்ற தோழர். பொதுவுடைமை இயக்கத்தில் ஈடுபாடு அவங்களுடைய பார்வையில் சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்தில் பொதுவாகவே எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து போகக்கூடிய பொதுவாகவே நம்ம சமுதாயம் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் தேவைப்படக்கூடிய சமுதாயம் சமத்துவ சமுதாயம். நம்ம சமுதாயம் வந்து நாமளும் அவர் மற்ற சமுதாயத்தை சார்ந்து வாழக்கூடிய சமுதாயம். அதனால கடமைகள் நிறைய ஆயிடுச்சு. சரி செல்வனே இப்படி சொன்னது கல் கட்டடம். இது சிறப்பு அம்சம் கல் கட்டடம். உள்ள கல்வி அப்பாவுடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. இது போன்ற வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு கோயிலும் பவுண்டு ஆசிரமத்தில் உள்ள வட பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. 2014 இந்த மண்டபம் கட்டப்பட்டது. திருமண வரவேற்பு சடங்கு
இது போன்ற சின்ன சின்ன சுபகாரியங்கள் சிறப்பாக தொடர்ந்து நடைபெறுது. சமூக மக்களுக்கு நல்ல பயன்பாடு உள்ளதாக இருக்குது. மற்றும் கூட்டம் போட இந்த மாதிரி வகைக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இது தூத்துக்குடி மாவட்டத்திலே கோவில்பட்டி, சாத்தான்குளம், மூலக்கரைப்பட்டி, தூத்துக்குடி இங்கெல்லாம் மண்டபம் இருக்குது, சமுதாய மண்டபம். அதுபோல் ஏரில் அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு இது சிறப்பு. சந்தோஷம்.